கொரோனா பாதிப்பு அளவுக்கு இது ஸ்ப்ரெட் ஆக கூடாதுங்கிறதுல பெரிய அளவுல கவனமா இருக்கிறோம். அதனால்தான் 2019 இறுதியில் தொடங்கிய கொரோனா பல்வேறு பரிமாணங்களை தாண்டியது, பல்வேறு உருமாற்றங்களை பெற்றது. கொரோனா ஆல்பா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான், இந்த மாதிரி பல்வேறு வகைகளிலான உருமாற்றங்களை பெற்றது. தொடர்ச்சியாவே 2-2.5-3 ஆண்டு காலம் நம்மை பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உண்டாக்கியது. குரங்கம்மை அப்படி இருக்காது என்று நாம் கருதுகிறோம். அதனால்தான் ஒரு 3 ஆண்டு காலம் அந்த நெருக்கடி என்பது இருந்தது. கடைசியாக 2023 மே மாதம் 5ஆம் தேதி தான் கொரோனா பேரிடரிலிருந்து ஒரு விலக்கு டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அந்த அச்சத்திலிருந்து நாம மீண்டு வருவதற்கு அதை விலக்கி கொண்டார்கள். புதிதாக இந்த குரங்கம்மைக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை அவசர பிரகடனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். நாம பெரிய அளவில் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். அந்த வகையில் ஒன்றிய அரசும் இதை சிறப்பாக கையாண்டு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகிறது. இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்புறமா 2-3 சஜஷன்ஸும் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆமா எல்லாம். ஏன்னா ஐரோப்பிய நாடுகளிலிருந்து நேரடி விமான சேவை என்பதை தாண்டி கனெக்டிங் பிளைட்ஸ் தான் நிறைய. அதனால எல்லா விமான பயணிகளையும் இப்போ நாங்க உள்ள போனதில்ல, கலெக்டர் சாரு நாங்க டைரக்டர் எல்லாம் போனதில்ல, நேரடியா விமான நிலையங்களிலிருந்து வருகிற அத்துணை பயணிகளையும் அந்த மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டத்துல எடுத்துட்டு வரதுக்காக இப்ப இருக்கிற இதுல இருந்து கொஞ்சம் எல்லா பயணிகளையும் ஒரு பக்கமா வர வச்சு அந்த சிஸ்டத்துல அவங்க கிட்ட போற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்த சொல்லியிருக்கிறோம். அவர் இமிடியேட்டா பண்றதுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள், குறிப்பாக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட சிசிடிவி கேமரா இருக்கு. யூஜி, பிஜி இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பணிச்சுமைகள், அவருடைய வேலை, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா அரசின் சார்பில் கண்காணிக்கப்படுகிறது. நான் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த 3 வருடங்களிலேயே ஏறத்தாழ 7-8 முறை கல்லூரி முதல்வர்களுடனான கூட்டத்தை நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடத்தி தொடர் அறிவுரைகளை தந்து கொண்டிருக்கிறோம். எனவே தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பாதிப்பு எப்போதும் இருக்காது, பாதுகாப்பாக இருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.